தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. பிறவி குருடனை குணப்படுத்திய ஆண்டவரே, பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல நானும் எல்லாம் தெரிந்தவனாக என்னையே நினைத்து கொள்கிறேன். நான் தான் நேர்மையாளன் என பெருமை பேசிக்கொள்கிறேன். தற்பெருமையால் தலைக்கணம் மிகுந்து காணப்படுகிறேன். நீர் என் வாழ்வில் என்னோடு நடந்து வரும்போது அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன். கடலில் மூழ்கி இருக்கிற மீன்களைப் போல புதுமைகளில் என்னையே மறந்து விடுகிறேன். ஆனால் என் தற்பெருமை பார்வையற்றவனாக, காது கேளாதவனாக என்னை தரையில் ஆழ்த்தி தவிக்க விடுகின்றது. என் துன்பங்களில் உமது பிரசன்னத்தை நான் உணர்வதில்லை. என் நண்பர்களின் தாராள குணத்தில், குழந்தைகளின் புன்சிரிப்பில், நான் அறியாத என் அயலாரின் முகத்தில், அழகான இயற்கை காட்சிகளில், தரையில் முளைக்கும் பூச்செடிகளில், இத்தகைய அன்றாட நிகழ்வுகளில் உம்மை காண தவறுகிறேன். ஆண்டவரே, உம் அன்பு கரங்களால் என் கண்களையும் தொடுவீராக. இதனால் நான் உம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். என் இதயத்தை தொடுவீராக. இதனால் உம்மை அன்பு செய்ய, உம்மில் நம்பிக்கை கொள்ள முடியும். என் நம்பிக்கை பயணத்தில் எப்போதும் என்னோடு வாரும் ஆண்டவரே. ஆமேன்.